ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான ஒரு கிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த தோட்டக்கலை கிட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு 450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த கிட்டில் வந்து என்னென்ன வரும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு ஈஸியாக வந்து பண்ணுறதுக்குண்டான கைடு இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறையா ஒயிட் பேக்ஸ் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் பேக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து சரி கவர்மெண்ட்லேயே வந்து நமக்கு மானியத்தோடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால இது மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் 2 கிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 900 ரூபா வருது. ஸோ ஒரு கிட்டு வந்து 450 ரூபா. ஸோ இந்த கிட்டில் என்னென்ன வரும்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6 க்ரோ பேக் வரும். ஸோ இந்த க்ரோ பேக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இது ஜிஎஸ்எம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாங்குகிற அதே அளவு தான் இருக்கும். ஸோ அதாவது வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது வந்து 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு ஒரு அடி உள்ள க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ வாங்கினீங்க அப்படின்னாவோ இல்லை லோக்கல் நர்சரி வாங்கினீங்களாவோ கண்டிப்பாக வந்து 60 ரூபா இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ அப்படி கணக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பெனிஃபிட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வாங்கியிருக்கோம். ஸோ 2லேயுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு 2 கிலோவுக்கு உண்டான ஒவ்வொரு பித்து பிளாக் இருக்குது, கோகோ பீட் இருக்குது. அந்த கோகோ பீட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நம்ம கைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 6 பேக் இருக்குது. ஸோ 6 பேக் தனித்தனியாக இருக்குது. 6 பேக்கில் வந்து ஹோல்ஸ் எல்லாமே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தம் வந்து நமக்கு 6 பேக் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாமே ஒன்று தான் வரும். ஏன்னா வந்து நான் 2 கிட்டு வாங்கியிருக்கனால நமக்கு 2 வந்துருக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அசோஸ் பைரிலம் அப்படிங்கிற ஒரு உரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோகோ பீட் போட்டதில் அதில் வந்து நமக்கு நிறையா வந்து சத்துக்கள் வேணும் அப்படிங்கிறனால இந்த உயிர் உரம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 பாக்கெட் வரும். ஸோ 2 கிட்டு வாங்கிக்கிறனால 2 பாக்கெட் வருது. இது வந்து 200 கிராம் வந்து போடலாம். இது வந்து நம்ம நிறப்பரப்ப போட்டால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போ பாக்டீரியா கொடுக்குறாங்க. இந்த பாஸ்போ பாக்டீரியா எதுக்கு அப்படின்னா இந்த கோகோ பீட் வந்து நல்லா மக்கி இது வந்து நல்ல மீடியமாக வந்து உருவாகிறதுக்காக இந்த கோகோ பீட் வந்து பண்ணுறதுக்காக இந்த பாஸ்போ பாக்டீரியா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோய்கள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ட்ரைகோடெர்மா விரிடி அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து பெருசும் உதவுது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விதை வழியாவோ இல்லை மண் வழியாவோ பரவற நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீம் ஆயில் கொடுக்குறாங்க. ஸோ இது ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் தான் நீம் வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்கு 100 ml வந்து 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பூச்சி வந்து விரட்டுறக்கு இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம இயற்கையாகவே வந்து பூச்சி விரட்டுறக்கு வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். நிறையா இது வந்து டிப்ஸ் வந்து நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீம் ஆயிலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2.5 ml வந்து 1 லிட்டரில் கலந்து அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விதை பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விதையில பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 வகையான விதை வருது. ஸோ 6 வகையான விதை பார்த்தீங்க அப்படின்னா கீரை ஒன்று இருக்குது, அடுத்து கத்திரி இருக்குது, அடுத்து வந்து மிளகாய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, அடுத்து வந்து பீக்கங்காய் இருக்குது, அடுத்து தக்காளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய்கறி விதைகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மானிய விலையில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து நம்ம கத்திரிக்காய் எல்லாமே வந்து கத்திரிக்காய் அவரைக்காயும் போட்டு நல்லாவே வந்து நமக்கு மகசூல் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே வந்து வச்சு நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு தேவையான அளவு காய்கறியை ஈஸியாக வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு வீட்டுக்கு இல்லைங்கிறதில்ல, ஸோ நம்ம ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் கொடுக்குற அளவுக்கு வந்து காய்கறிகள் வந்துடும். ஸோ அதே மாதிரி இதில் போட்டிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பயிர் சுழற்சி முறை வந்து போடணும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது முதல் பயிர் என்ன, 2ஆம் பயிர் என்ன, 3ஆவது பயிர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கைடும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து நீங்கள் க்ரோ பேக் தனியாகவும் கோகோ பீட் தனியாக இந்த உரங்கள்லாம் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபுல்லாக வாங்குறதுக்கு ஒரு செட்டு வாங்குறதுக்கு மினிமம் வந்து 1000 மேலே தான் ஆகும். ஸோ இது வந்து 450 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இது நான் நிறையா பக்கம் எங்கள் ஊர்லலாம் கேட்டு பார்த்து கண்டிப்பாக கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு அக்ரி ஆஃபீஸரை கேட்டு எங்கே கிடைக்குதுன்னு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா இந்த கோகோ பீட்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம செடி வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட தான் போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து மாடி தோட்டம் அப்படிங்கிறது ஹெர்பலாக வந்து நம்ம இயற்கையாக வந்து ஒரு காயை விளைவிச்சு அதை நம்ம சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நமக்கு வந்து ஒரு நம்மளே விளைவிச்சு நம்மளே சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தை எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்ம நிறையா மாடி தோட்டத்தை டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.